ஹலோ கைஸ், வெல்கம் டு துவாரக் கேமிங். நான் தான் துவாரக். இன்றைக்கி நம்ம ஹேடே மற்றும் வேறு என்ன ஆடலாம் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். வேறு ஷேடோ ஃபைட், ஓகே, அது ரெண்டும் நம்ம ஆடுவோம் இன்றைக்கி. இது வந்து இன்னும் 20 மாதங்க ஓகே இதை பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, யாரும் ஆன்லைனில் இல்லை. 4 ப்ரெட்டு சீஸு ஓட்டு. இந்த பலூனை தொட்டால் என்ன கிடைக்குது? 50 எக்ஸ்பி வச்சு நான் என்ன பண்ணுறது? 29. ஓ 4 கோட் சீஸு. பூ கேட்குறாளா? நான் கூட இது ஆஃபரில் வருது போல இருக்குன்னு நினச்சேன். ஓகே, 2 எலுமிச்சம்பழம் இருந்துச்சுன்னா அதை அனுப்பிச்சி விட்றலாம். 2 எலுமிச்சம்பழம். போயிட்டு வா. ஒரு பீச்சுக்கு நாங்கள் போவேன். பீச் இன்னும் 2 ட்ரக் அனுப்பிச்சிட்டோன்னா டெர்பி முடியும். இன்னும் ஒன்று இப்போ இந்த பாப்கார்ன் இல்லையா? போட்டு வைப்போம், தேவைப்படும். 2 3 4 5 கடக்கட்டும். இந்த க்ரீம் கேக் 1 2 3 போட்டு வைப்போம். இது வந்து ஒரு 1 2, இதில் ஒரு 1, இதில் ஒரு 1 போட்டு வைப்போம். மயோனைஸ் கேட்டிருந்தாரு, 3 மயோனைஸ் இப்போ தான் ரெடி பண்ணி எடுத்து இது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எக்கை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிட்டேன். பறவைக்கெலாம் சோறு இல்லையோ? எது நம்மள்ட்ட ஜாஸ்தி இருக்குது? எல்லாம் ஓரமாக போங்க. 2 3 4 1 2. ஓ, போட்டோன்னு திங்கி வந்துருச்சு. சரி, ஓகே. என்னென்ன ஈவெண்ட்ஸு டாஸ்க் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ரிவர் போட் பசில் பீசஸ் தரானா. ஹோலி ஸ்பின்னுக்கு வந்து இந்த இது தரான், இப்போ டெம்பரரி கரன்சி தரான். நெய்பர்ஹுட் டெர்பி நடந்துகிட்ருக்கு. ஃபெஸ்டிவ் டாஸ்க் ஈவெண்ட் தான் முடிஞ்சிருச்சு. 15 மணி நேரத்தில் போயிடுன்றான். சிக்கன் வேலி நடக்குது. கிரெக்ஸ் கேலண்டர் ஃபெஸ்டிவல் கவுண்ட் டவுன். அவன் டெய்லி கிஃப்ட்ஸ் வந்துட்டுருக்கான். கோட் சீஸ் நைட்டு பூரா கோட் சீஸ் ஓடட்டுமா? கோட் சீஸ் வந்து தேவைப்படும். 1 2 3 ஓடட்டும். 2 தான் இருக்குது. உள்ளே கலெக்ட் பண்ணி இது போடணும். தொப்பி, இந்த தொப்பியை ஒன்று போட்டு வைப்போம். இதில் வந்து மயோனைஸ் ஒன்று போடுவோம். ஓ, இது போடணுமா? இது கோழி முட்டை தேவணும் திருப்பி. ஆடு. ஓகே, இப்போ இதுக்காக முட்டை எடுத்தேன், அது மறந்துவிட்டேன். இது ஒன்று போடுறதுக்காக 1 எக் சுஷி. இன்னொன்று அதுக்கு அரிசி இல்லை, அது அரிசி போடுவோம். இது இருக்க சொக்கா இல்லை 1. இதுக்கு வந்து இது வேணுமா? ஓடட்டும். இதில் வந்து இதுக்கு வந்து ஸ்டீக் வேணும். ஸ்டீக்குங்கிறேன், அதுக்கு பேக்கர்னு வரமாட்டேங்க வாயில். ஓகே, இது வந்து 1 இன்னொன்று 2 போட்டு வச்சுப்போம். இது இல்லை, இது 1 போட்டுப்போம். இது இருக்குது. இதில் வேறு என்ன? ரொட்டேடே மெரே பிஸாவா இல்லையா? அது 2 போட்டுப்போம். இது 1 போட்டுப்போம். போதும். ஓகே, போதுங்கிற அளவுக்கு ஏதோ கொடுக்குறாரு போல இருக்கு அவர். கொடுங்க. இதுக்கும் அரிசி வேணும். இதுக்கு 1 2 3 4 போட்டு வைப்போம். இதில் என்ன? இது 0ல் இருக்கா? இதுக்கு 4 வேணும். இதுக்கும் 1 2 ஓடட்டும். இதில் எல்லாமே இருக்குது. ப்ரெட்டு இப்போ தான் காலி பண்ணேன்னு நினைக்கிறேன். ப்ரெட்டு 1 2 3 ஓடட்டும். இதுக்கு டைமண்ட் கொடுக்கணும், அதெல்லாம் கொடுக்க முடியாது. வேறு என்ன இருக்கே? தான் ஃபில் பண்ணி வச்சாச்சு. இது இல்லை. இதுக்கு பட்டர் வேணுமா? பட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு. சாப்பிட்டு எழுந்திரி.
ஊற்றுறேன். வேறு என்ன தூங்கிட்டு இருக்குது? 10 மணிக்கே என்னடா உனக்கு தூக்கம்? எந்திரிச்சு வேறு இது ஒரு 3 போடுவோம். சும்மா தானே கிடக்கு. போட்டு அனுப்புறதுக்கெலாம் இப்போதைக்கு எனக்கு நேரம் இல்லை, பொருளும் இல்லை. எல்லா பொருளும் இப்போ தான் போட்டிருக்கேன். இந்த மாட்டுக்கு ஓடிட்டுருக்கு. 50 கேரட் எப்படியுமே தேவைப்படும், போடுவோம். நான் இன்னும் ஒரு இன்ச்சு கூட இல்லை. ஃபுல்லாக பெட்ரோல் மட்டும் கிளைம் பண்ணி ஃபியூவல் மட்டும் கிளைம் பண்ணிக்கிறேன். ரொம்ப டைம் எடுக்குது அது சுற்றுறதுக்கு. டக்குன்னு சுற்றிட்டு வர வேணாமா? நான் போ. ஓகே, டிரைவ் ஹியர் கம்ப்ளீட்டு. கெட் மோர் ஃபியூல் ஹியர்லாம் வேணாம். டிரைவ் ஹியர். 65 பெட்ரோல் வந்துருச்சு. இனிமேல் காசு சேர்க்குற வழியை பார்க்கணும். கம்ப்ளீட்டு. இங்கே போ. எத்தனை கோழி கலெக்ட் ஆகிருக்கு மொத்தம்? 100 கோழி 144 கலெக்ட் பண்ணிட்டாங்க எல்லோரும் சேர்ந்து. நீங்கள் இது வந்து காசு நீங்கள் நிறையா வச்சுருந்தீங்களான்னா நான் ஒவ்வொரு தடையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வேலி ஷாப்பில் 14 நாள் நடக்குது. அதில் உங்களுக்கு தேவையான காசு வந்து நீங்கள் சேர்த்துக்காங்க. 1200 1200 1200 3 டோக்கன்லையும் வச்சுருந்தீங்கன்னா 30 டைமண்டோ, இல்லை 1100 வச்சுருந்தீங்கன்னா இந்த டெக்கரேஷன் ப்ளஸ் 10 ஜெம்மோ, அதில் இந்த 3 கார்டில் ஒரு கார்டு. அது என்ன கார்டுன்றது வந்து உங்களுக்கு வெளியில் காட்டுவான். எங்கே காட்டுவான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆக்டிவில் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்டு போட்டு கார்டு தான் தரான். இது தரான் உங்களுக்கு. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை வாங்கி கொள்ளலாம். பட் நீங்கள் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். இதேமாரி டக்குன்னு முடிச்சு உங்களுக்கு வந்து பொருள்லாம் இல்லாமல் நீங்கள் போய் எந்த பிரயோஜனமும் இல்லை. இதெல்லாம் பொருளெல்லாம் போய் டெலிவரி பண்ணணும். அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டோக்கனை சேர்த்து இதுமாதிரி ஃபிஷ்ஷு அதான் வந்து கிரிட்டிக்கல் ரிசோர்ஸஸ்லாம் எதுவுமே கொடுக்காதீங்க. இட்ஸ் என்னோட ஒரு அபிப்பிராயம், என்னுடைய ஒரு சின்ன இதுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஃபிஷ்ஷு கிடைக்கிறதுலாம் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது, கஷ்டம். ஒரு நெட்டு போட்டிங்கன்னா 12 மணி நேரம் கழிச்சு தான் 3 ஃபிஷ் தருவான். அதுவும் வந்து ஒரு கேக்குக்கு 3 வேணும்னு கேட்பான், ஒரு பைக்கு 3 வேணும்னு கேட்பான். அதெல்லாம் தராதிங்க. இதேமாரி கேக் இருக்குது, வெளியில் யாராவது இதாக போடுறாங்க, இதுமாரி பேக்கன், இதே மாதிரிலாம் அடிக்கடி கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் காயின்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம், டோக்கன்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். இதோ இதுமாரிலாம் இருக்கு பாருங்கள். சரி, இதுமாரிலாம் இதுமாரிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆன் தி கோவில் உங்களுக்கு வந்து நீங்கள் கலெக்ட் பண்ண பசில் பீசஸ்ஸு, இதுமாரி பிளாங்க்கு, வேறு என்ன இருக்குது, ஆக்ஸு, மேலட்டு, போல்ட்டு, இதெல்லாம் வந்து நிறையா தராங்க. உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் இதில் வரும். இதுவும் வந்து அதே மாதிரி தான் வரும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதை தவிர நீங்கள் இந்த இந்த வேலி முடியும் போது இவ்வளோ இந்த அமௌண்ட்டெலாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் வாங்கிக்கலாம். இட்ஸ் அப் டு யுவர் விஷ் எப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றபடி இன்றைக்கி ஹேடேயில் ஒன்றும் பெருசாக இல்லை. எல்லாம் என்னென்னவோ கேட்குறான், என்கிட்ட இல்லாததெல்லாம் கேட்குறான். ஆப்பிள் ஜூஸ் ஒன்றும் கூட இல்லையா, செரி ஜூஸும் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் போட்டு வைப்போம். எந்த மரத்துலையுமே ஒன்றும் இல்லையா? இது என்ன, இதை அறுத்துடணும். அறுத்துரு. 1 2 3 மரம் அறுத்துருக்கேன் சாக்லேட்டில். 1 2 3 4 நம்ம 3 மரம் அறுத்தோன்னா 4 மரமாக வைக்கணும். அப்போ தான் வந்து டீஃபாரஸ்டேஷன் ஆகாமல் ஃபாரஸ்டேஷன் ஆகும். அப்படின்னா என்னென்னா, காடுகள் அழிக்கப்படுவதை தடுத்து காடுகள் வளர்க்கப்படுகிறது. இதுக்கு முட்டை இல்லையா? சரி, ஜூஸு தானே இப்போ எடுக்க வந்தேன். வேறு எல்லாத்தையும் 1 2 3 4 ஜூஸ் போட்டுப்போம். செர்ரி ஜூஸ், தக்காளி ஜூஸ் ஒரு 1 போட்டுப்போம். இந்த செர்ரி ஜூஸு 1 போட்டுப்போம். புஷ் பார்த்தீங்களா? இது அப்படியே கொண்டு வந்துட்டான். புது அப்டேட்டில் கொண்டு வந்துட்டான். குட் பாய், குட் கேர்ள். இது நடத்துகிறவங்க அந்த 2 கேர்ள் தான் நினைக்கிறேன். இப்போ வந்து சூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரி நியூஸ் வந்து வாசிக்க வருவாங்க. அவங்க அந்த வீடியோவில் போடுற எஃபர்ட்டை வந்து இதில் போட்டிருக்கலாம். இந்த கேமில் போட்டாங்கன்னா நல்லா கேம்னு நல்லா உருப்படும். இதான் உண்மை. அதை அவங்க தப்பாக எடுத்துக்கிட்டாலும் அதான் உண்மை.
ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஃபிஷ் பர்கர் ஒன்று, ஃபிஷ்ஷு காலி ஆயிடுச்சுட்ட ஒன்று. இதுக்கு க்ரீம் இல்லை, சீஸ் இல்லை, இதுக்கு ஃபிஷ் இல்லை, ஒரு கருமந்திரமும் இல்லை. சரி ஓகே, 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே ஹேடையில் பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. பைனாப்பிள் கேக் இருக்கா? பைனாப்பிள் கேக்கு என்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஒரு நிமிஷம் இருங்க. பைனாப்பிள் கேக்குங்கிறது என்னது? பீச்சு லெமன் பை. இது பைனாப்பிள் கேக்குனா கேக்கு அவ்வளோ நல்லா பார்க்கணும். பைனாப்பிள் கேக்கா? இருக்குது, பைனாப்பிள் கேக்கு இருக்குது. எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கள், நான் சேலில் போடுறேன். கொஞ்சம் சேலில் வந்து காசு அதிகமாக தான் போடுறேன், ஏன்னா காசு சேர்த்துட்ருக்கேன். பைன் ஆப்பிள் கேக் 1 கொடுங்க. 1 இன் சேல். ஓகே, 2 பேர். அபி ப்ரோ மட்டும் தான் ஆன்லைனில் இருக்காருன்னு நினைக்கிறேன். அபி ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் த வீட் பண்டில். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறை நிறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இன்னும் 6 மணி நேரத்துக்குள்ளே நான் இதில் ஏதாவது ஒன்று அனுப்பிச்சா தான் எனக்கு டெர்பி முடியும், இல்லைன்னா முடியாது. நம்ம அடுத்தது என்ன பண்ணுவோம்? ஷேடோ ஃபைட் 3. புதுசாக ஒரு 2 ஸ்வாட் வந்திருக்கு. தாறு மாறு தக்காளி சோறாக இருக்குது. இருந்தாலும் அந்த இது முடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அது பேர் என்னது கைஸ்? ஈவெண்ட்ஸ் ஸ்டோரி டாஸ்க் மாதிரி நடக்குதுல்ல, அது முடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நடுவில் ஆட் வருது, அதனால தான் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதை நான் வந்து நடுவில் ஷேடோ ஃபைட் திருப்பி கொண்டு வரல. எவ்வளோ நேரம்டா? கிளைம் ரிவார்ட், யூனிக் பேக் ஆஃப் கலரிஸ்ட் 41 பீசஸ், ப்ளூ கலர். ஓகே, டு த எக்யூப்மெண்ட். ஸ்வாடுக்கு அந்த கலர் வைக்க முடியுமா? கஸ்டமைசேஷன். அதுக்கு ஒயிட் ஜார் மட்டும்தான் உனக்கு இருக்கான். யூ வில் ஹாவ் 1 லெஃப்ட் ஆஃப்டர் தட். ஓகே, அப்ளை. ஆல்ரெடி அப்ளைடா. எங்கடா அப்ளை பண்ணியிருக்கீங்க? தெரில. சரி ஓகே, ஹெல்மெட்டு நம்ம மேக்ஸிமம் தான் வச்சுருக்கோம். இது எல்லாமே மேக்ஸ் தான் இருக்குது. ஓகே, மேஜிக் பட்டன் லெஃப்டில் இருக்குங்கிறதுனால அந்த சைட் செலக்ட் பண்ணோன்னா ஓப்பன் நவ் ஷேடோ பாஸ். சப்ஸ்கிரைப் டு கிளைம். சப்ஸ்கிரைப்லாம் பண்ண முடியாது. போயிட்டு வாப்பாளே இப்போ சாத்தானி. இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா ஃப்ரீயாக ஒரு சொக்கா கொடுக்குறோம். அந்த சொக்கா வாங்கிப்போம். அது வந்து வீணாக பண்ண 201 மாறிடுச்சு இது. வாவ், ஃப்ரீயாக இதெல்லாம் பார்க்க முடியாது. இது ஒரு ஃப்ரீ இருக்கான். உங்களுக்கு இன்சைட் என்னன்னு பார்ப்போம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கறதுல வந்து உங்களுக்கு கார்ட்ஸ் தருவோம், வேறு ஒன்றும் இல்லை. டக்குன்னு வாடா. எல்லாம் ஊற்றதாக தான் கொடுக்குறீங்க. என்ன அடுத்தது 100 கொடுத்தீங்கன்னா இதேமாரி ரேர் லேகன், எபிக் லேகன், லெஜெண்டரி லேகன் அதெல்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லெஜெண்டரி கார்டு கிடைக்கும். ஓகே, பாஸ் ஆஃப் த டே வந்து நீங்கள் காசு கொடுக்கணுமா? ரீச் லெவல் 14 வரணுமா? அதுக்கு இந்த டைமில் வந்து இது ஹெல்மெட்டா வெஸ்ட்டு எபிக். இதுக்கு நமக்கு வந்து எந்த எபிலிட்டியும் இல்லை. இப்போ என்ன பண்ணுறோம்? இதில் ஏதோ காட்டிக்கிட்டே இருக்கான். என்ன காட்டுறான்? ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் அதெல்லாம் நான் பார்க்க முடியாது. போய்ட்டு வா. இதுவும் நான் பார்க்க முடியாது. அதுக்கெலாம் என்கிட்ட காசு இல்லை. ஃப்ரீ பூஸ்ட் ஸ்டோர், அட்வர்டைஸ்மெண்ட், ரிசோர்ஸ் ஷாப்பு ஃப்ரீ. ஓகே, அதுவும் வந்துடுச்சு நமக்கு. ரிசோர்ஸ் ஷாப்பு எல்லாம் தேவையில்ல. உள்ள வந்துடு. நார்மலாக ஒரு ஃபைட் போவோம். $784, $722. மணிகண்டா ஓடு. போட்டு பழக்கிறார் நம்மளை.
fighting good. Matter over. எப்படி இந்த ஷேடோ எபிலிட்டி பயங்கரமா இருக்கா மணிகண்டா? Round 2. வாவ், நல்ல ஸ்வாட் ஸ்டைலு. ஓகே, ரசம் போல வருவாங்க. ஓ, நல்லா தடுக்கிறாரு. ஓ, நானும் விடுவேன்டா. ஒரே அடி, வாழு கத்தி கபடாலாம் ஓடி போச்சு. மேட்டர் ஓவர். ஆனால் நல்லா குட் ஃபைட் ப்ரோ, செம்மையாக அடிச்சிங்கன்னா ஐ அப்ரிஷியேட் தட். உனக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பாரும்மா, பார்க்க மாட்டேன்ல. நடுவில் ஆடு கொடுத்து சாவடிச்சிட்டாங்க. எரிச்சல் ஆயிடுச்சு. சே குட் பை டு இன்ட்ரெஸ்டிட்டல் ஆட்ஸ். ப்ளீஸ் ஷேடோ பாஸ் சப்ஸ்கிரைப் டர்ன் ஆஃப் கேம் ஆட்ஸ். நக்கு ரேர் என்ன கார்டு தராங்கன்னு பார்ப்போமா? ஓகே 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 ஓகே. இது எக்யூப்மெண்ட் ஏதாவது புதுசாக வந்திருக்கா? நமக்கு ஒன்றும் வரலை. எல்லாத்துக்குமே காசு அதிகமாக கேட்கலாம். ஹெல்மெட்டை மட்டும் நமக்கு அப்கிரேட் பண்ண முடியாது. இது மட்டும் நம்ம பண்ணலாம். அடுத்ததுக்கு 260 கேட்குறேன், அதுவும் நம்மளால் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஸ்டோரி கேம் இது அவைலபிளான சப்ஸ்கிரிப்ஷனா? இது ஈஸி, ஓப்பன் உண்டு. ஃபைட் ரூல்ஸ் வந்து ஓப்பன் உண்டாம் அப்படின்னு என்னன்னு தெரில. பனிஷ் த பேண்டிட்ஸ் நியர் த ஷேடோ ரிக்ஸ். எனக்கு தெரிஞ்சு இது சப்புன்னு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. ஏய், இந்த வால் நல்லா இருக்குல்ல? முடிஞ்சு. ஆனால் இது பெருசாக வாழலாம் எடுத்துகிட்டு வரான்னு பார்த்தேன். மண்டையில் கொண்டையெல்லாம் வச்சுட்டு வந்தா ஒரே அடியில் போயிடுச்சா? முடிஞ்சு. ஸோ வீக். நாம் வந்து ஓவர் பவர்டாக இருக்கோம். நம்ம லெவல் ஏறிட்டுனதுக்கப்புறம் நம்ம இதை யூஸ் பண்ணுறதுனால, இதுவே நம்ம கம்மி லெவலு ஸ்வாட்ஸ் எல்லாம் கம்மியாக வச்சுருந்தோம்னா அடி வாங்கியிருப்போம். டக்குன்னு காட்டுறா. அப்படியே கொடுக்குற 4 டம்மி கார்டுக்கு ஃபினிஷ் 3 rounds வித் ஹெட் ஹிட் கம்ப்ளீட்டட். அடுத்தது வந்து ஈஸி. அப்படி போய் இவன் வந்து பொழப்பான். எனக்கு வந்து சுத்தியில் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒன்றை ஒரு தடவை தோற்றேன். எடுத்தோன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்படி போடுறோம். போடு போடு. அம்மா அடிச்சாண்டா மண்டையிலே. வளர்ந்துட்டான் கைஸ், பிளந்தே விட்டான். எனக்கு வந்து தூரத்துலேருந்து நம்ம வெயிட் பண்ணோம். தூக்கி போட்டு நீ மட்டும் தான் தூக்கி போட்டு முடிப்பியா? நானும் முடிப்பேன்டா. ஆப்பா, வெட்டு மண்டை அப்படியே 2ஆ வெட்டுன்றான். மொட்டை மண்டையா. You're not leaving the arena alive. The spear will be mine. Then I won't need armies. I'll be army myself. நானே ஆர்மிடா அப்படிங்கிறான். ஓ
குழந்துட்டான் கைஸ், நம்மள சாவடிச்சிட்டான். அவன் தான் வின்னா. ரவுண்ட் 4 என்ன போயிட்டே இருக்குது. ஆமா ஓ ஷிட், லைஃபை நல்லா குறைச்சேன். லோஸ் தோத்துக்கிட்டே இருக்கேடா. ஈஸின்னு போட்டிருந்தா, ஆனால் இட்ஸ் நாட் தட் ஈஸி ப்ரோ. நம்மளால் அப்கிரேட் ஏதாவது பண்ண முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. எதுக்காக போகிறது நமக்கு காட்டுறான். ஹெல்மெட்டில் ஒன்றுமே வைக்கல நம்ம. அப்ளை. இதில் ஏதாவது இருக்கா? இன்னும் எதுவும் இல்லை. இதில் ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. இன்னும் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. ஓகே, சரி திருப்பி ஒன்று ட்ரை பண்ணுவோம். அதோட நம்ம கேமை வீடியோ முடிச்சுப்போம். எடுத்த உடனே பக்கத்தில் அவன் சுற்றியல் அடி வாங்கிடக்கூடாது. அடி வாங்காமல் நம்ம மட்டும் அடிக்கணும். ஃபஸ்ட்டு நவுந்துரு, ஓடி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மொத்த அடி அடியாக இருக்கணும். ஒரே அடியில் கடப்பாறை போயிடுச்சு. ஏய், முரட்டடி அடிக்கிறாங்க ஐசுமா. ஈஸின்றானுங்க, அடிக்க முடியல அவனை. போடு இன்னொரு அடி, மொட்டை தெரிக்கணும். தட்டுறான்டா, போடா அப்படி. செகண்ட் ரவுண்ட் நம்ம ஜெயிச்சிட்டோம். தேர்ட் ரவுண்டு தான் அவன் வந்து நல்லா பல்காக வருவான். எடுத்தோடனே ஷேடோ பிளட் யூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஏய், என்னடா கட்டி வச்சு அடிக்கிற மண்டை. போடு, கொண்டுட்டான். கொண்டுட்டான். ஏய், அவனுக்கு மட்டும் ஷேடோ பிளேடி தராங்க, நமக்கு தர மாட்டேங்கிறாங்க. ஏமாத்துறாங்க. எடுத்தோடனே நான் வந்துடும். எல்டர்ஸ் டிசைடட் ஃபேட் பயங்கர மாட்டிக்கிறானேம்மா. வளர்க்குறாங்க கைஸ். இந்த சுற்றியில் வாங்கிட்டு தான் நம்ம ஒன்று அடிக்கணும். when charge moves towards you, it's a menacing manner. Step back, calculate a good time, counter attack. ஒரு காமன் நேரத்துக்கு அட்வர்டைஸ் ஒன்று போட்டு உயிரை எடுக்கிறானுங்க. எரிச்ச கடுப்பாக வருது சீரியஸாக. என்ன பண்ணுறேன்னு தெரில. சரி, ஓகே கைஸ், நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறைய நிறைகளை தான் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். உங்களை மற்றொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.